நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா? உங்களுக்கு ஐடில வேலை பார்க்கணுமா? இல்ல உங்களோட கரண்ட் வேலைய கோடிங் இல்லாம ஆட்டோமேட் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம பவர் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். பவர் ஆப்ஸ்னா என்ன? பவர் ஆப்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஏன் பவர் ஆப்ஸ் கத்துக்கணும்? பவர் ஆப்ஸ் கத்துக்கிறது ஈஸியா? கஷ்டமா? வாங்க பார்க்கலாம். நான் வினோத் குமார். ஒரு எம்என்சில பவர் ஆப்ஸ் டெவலப்பரா ஒர்க் பண்றேன். என்னோட பவர் ஆப்ஸ் நாலேட்ஜ உங்களுக்கு ஈஸியா தமிழ்ல ஷேர் பண்ண போறோம். இது பிகினர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. பவர் ஆப்ஸ் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வர சொல்லித் தர போறோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவர் ஆப்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பவர் பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். பவர் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல பிசினஸோட கம்ப்ளீட் சொல்யூஷனை லோ கோட் மூலியமா கிரியேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். பவர் பிளாட்ஃபார்ம் மூலமா நாம ஒரு எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் சொல்யூஷனை ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். பவர் பிளாட்ஃபார்மோட 5 காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ, பவர் ஆட்டோமேட், பவர் ஆப்ஸ், பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பவர் பேஜஸ். இதோட ஃபவுண்டேஷனாக டேட்டாவர்ஸ் அண்ட் டேட்டா கனெக்டர்ஸ் அண்ட் ஏஐ பில்டர்ஸ் இருக்குது. இந்த 5 காம்போனன்ட்ஸை நம்ம தனித்தனியாகவும் யூஸ் பண்ண முடியும். இல்லை மொத்தமாக ஒரே சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பவர் ஆப்ஸ். பவர் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். இது மூலிமா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பவர் ஆட்டோமேட் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவை ஒர்க் ஃப்ளோவை ஆட்டோமேட் பண்ண முடியும். இல்லை ஒரு டாஸ்க்கை நம்மளால் ஒரு ஆட்டோமேட் பண்ண முடியும். அடுத்தது பவர் பிஐ. பவர் பிஐயில் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு மீனிங்ஃபுல் விசுவலைசேஷன் ஆர் டேஷ்போர்ட் இல்லை ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பவர் பேஜஸ் இது எக்ஸ்டர்னல் ஃபேஸிங் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல். பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ் இது நம்ம சாட்பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ இது எல்லாமே லோ கோடு ஆர் நோ கோடில் கிரியேட் பண்ண முடியும். பவர் ஆப்ஸ்ன்றது கோடிங் இல்லாமல் பிஸ்னஸ் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு டூல். இதனால நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கிரியேட் பண்ண முடியும். பவர் ஆப்ஸோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஈஸ் ஆஃப் யூஸ். அதாவது எந்த ஒரு யூஸரும் லைக் நான் ஐடி பீப்புளாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் யூஸராக இருக்கலாம், எல்லாருமே இதில் ஆப் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் பவர் ஆப்ஸோட யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்ட்யூட்டிவ் டிசைன் தான். வெர்சட்டாலிட்டி ஒரே ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு சேம் ஆப்பை நம்ம ப்ரௌசர், மொபைல் ஆர் டேப்லெட் எல்லா டிவைஸ்லேயும் சேம் ஆப்பை நம்ம யூஸ் பண்ண முடியும். டேட்டா கனெக்டிவிட்டி பவர் பிளாட்ஃபார்மில் மேக்ஸிமம் டேட்டா பேஸஸ் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல், ஈவன் ஷேர் பாயிண்ட் அண்ட் சீக்வல் சர்வர் எல்லா டிபியும் இது சப்போர்ட் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் பவர் ஆப்ஸ். பவர் ஆப்ஸில் கேன்வாஸ் ஆப்ஸ், மாடல் ட்ரிவன் ஆப்ஸ் அண்ட் பவர் பேஜஸ் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. கேன்வாஸ் ஆப் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்டில் எப்படி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி பிபிடி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். கேன்வாஸ் ஆப்ஸில் எல்லா டேட்டா பேஸும் பேக் எண்டாக யூஸ் பண்ண முடியும். மாடல் ட்ரிவன் ஆப்ஸ் இது டேட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸை பேக் எண்டாக யூஸ் பண்ணுது. டேட்டாவை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக யூஐயை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது டேட்டா ட்ரிவன் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. பெரிய காம்ப்ளெக்ஸான சொல்யூஷனுக்கு இது யூஸ் ஆகும். பவர் பேஜஸ் இது வெப்சைட் கிரியேட் பண்ணுற டூல்.
கேன்வாஸ் ஆப் அண்ட் மாடல் ட்ரிவன் ஆப் ரெண்டுமே இன்டர்னல் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால ஷேர் பண்ண முடியும். பட் பவர் பேஜஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ண முடியும். இதோட டேட்டாபேஸும் டேட்டாவர்ஸ் தான். இதில் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். பவர் ஆப்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அக்ஸலரேட்டட் டெவலப்மெண்ட். லோ கோட் நோ கோடுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும், அதை டிப்ளாய் பண்ணவும் முடியும். ஏதாவது அப்ளிகேஷனில் சின்ன சேஞ்ச் வருது அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். என்ஹான்ஸ்ட் செக்யூரிட்டி. பவர் ஆப்ஸில் ரொபஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் என்கிரிப்ஷன், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். இது மூலியமா நம்ம டேட்டா செக்யூர்டாகவும் ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். காஸ்ட் எஃபிஷியன்சி. ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது டெவலப்மெண்ட் டைம்லைன் அண்ட் கோடிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால நம்மளால் ரொம்பவே காஸ்ட் சேவ் பண்ண முடியுது. அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளோட ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது மூலிமா ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. அதனால பிஸ்னஸோட எஃபிஷியன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யூனிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி நம்ம அதை மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிவைஸில் யூஸ் பண்ண முடியும். நம்ம இதுக்காக செப்பரேட் வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏன் பவர் ஆப்ஸ் கற்றுக்கணும்? நோ கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அதாவது உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தாலே போதும், பவர் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர் கரியர் ஆப்ஷன். பவர் ஆப்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வருது. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் வித் பிஸ்னஸ் நாலேஜ். உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கான அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். வேற ஒரு டெவலப்பரை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சிம்பிளிஃபை ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் என்ஹான்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் பவர் ஆப்ஸ் கற்றுக்கிட்டா உங்களோட ஒர்க் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். இதனால உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஆடடாக ஆகும். வெர்சட்டாலிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் நான் ஐடி ப்ரொஃபஷனல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் யாராக இருந்தாலும் பவர் ஆப்ஸில் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பவர் ஆப்ஸ் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இல்லை கஷ்டமா? கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் ஈஸி. நீங்கள் ஒரு எக்ஸல் இல்லை பவர் பாயிண்டில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா பவர் ஆப்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ கம்பேரிங் டு அதர் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸ் பவர் ஆப்ஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லேர்னிங் ரிசோர்ஸஸ். லாட் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸ் இருக்குங்க. ரிட்டன் கைட்லேருந்து வீடியோ டுட்டோரியல்ஸ் அண்ட் பவர் ஆப்ஸ் கம்யூனிட்டி, அப்புறம் புதுசாக கோபைலட் ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வர பவர் ஆப்ஸ் சொல்லித்தரப்போகிறோம். நெக்ஸ்ட்டு, மாஸ்டரி டேக்ஸ் டைம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுக்கு டைம் தேவை. ஈஸியாக நம்ம பவர் ஆப்ஸ் கற்றுக்க முடியும். அதே சமயம் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அண்ட் லாட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த கண்டென்ட்டை டீட்டெயிலாக படிக்கணும்னா எங்களோட பிளாக் சைட்டில் போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பவர் ஆப்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் என்விரான்மெண்ட் தரோம். இது ஒன்லி ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ, எசென்ஷியல்ஸ் டு கெட் ஸ்டார்டட் வித் பவர் ஆப்ஸ்.
பவர் ஆப்ஸ் கத்துக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவை அப்படிங்கிறத நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். ஸ்டே டியூன்.